பேதுருவை பார்த்து, சீமோன் குமாரனாகிய பேதுருவே, இவர்களிலும் அதிகமா நீ என்னை நேசிக்கிறாயா? நேசத்துல அளவுகள் இருக்கு. நீ உண்மையாகவே இவர்கள் அதிகமா என்ன நேசிக்கிறாயா என்றால் நான் உன்னுடைய ஒன்று எதிர்பார்க்கிறேன். நீ எனக்கு ஊழியம் செய். நீ என்னை நேசிப்பாயாக இருந்தால் நீ எனக்கு ஊழியம் செய். நேசிப்பதனால வேறு ஒன்றும் உன்னுடைய எதிர்பார்க்கவில்லை. நீ என் ஊழியத்தை நீ செய். உன்னுடைய நேசத்தை கிரியில காண்பி. உன்னுடைய நேசத்தை செயல காண்பி. 3 தடவை கேட்கிறார். அவனுடைய ஆழத்துக்குள்ள போகிறார். உண்மையாகத்தான் நீ நேசிக்கிறாயா? நீ வாயால சொல்லு, ஆக்களுக்கு மத்தியில சொல்லு, அறிக்கையிடு என்று கேட்கிறார். அவன் அதை சொல்லுகிறான். ஆமென். ஆனா அவன் உண்மையாக நேசித்தான். ஆமென். அவன் உண்மையாக நேசித்தான். முடிவு மட்டும் நேசித்தான். உயிரை கொடுக்கும் மட்டும், தலைகளாக சிலுவையில் அறை மட்டும் இயேசுவை நேசித்தான். ஆமென். இயேசுவுக்கு அது தெரியும். ஆமென். இயேசுவுக்கு நாம் ஒவ்வொருவரையும் தெரியும். ஆமென். இயேசு ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆழத்தில் என்ன இருக்கிறது, எவ்வளவுத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம், எவ்வளவுத்துக்கு நாம் பொய் சொல்லுவோம், எவ்வளவுத்துக்கு நாம் மாயமாலம் பண்ணுவோம், எவ்வளவுத்துக்கு நாம் அவரை ஏமாற்றுவோம், எவ்வளவுத்துக்கு நாம் உண்மை இல்லாமல் நடப்போம், எவ்வளவுத்துக்கு உண்மையாக நடப்போம், எவ்வளவுத்துக்கு அந்த தேவனிடம் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்புக்காக எவ்வளவுத்துக்கு வாழுவோம் என்கிறத ஒவ்வொருத்தரையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு பேதுருவை பார்த்து 3 தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உண்மையாகத்தான் நீ நேசிக்கிறாயா? உண்மையா உன் ஆழத்துல என்ன நேசிக்கிறாயா? நீ அதை செயல காண்பிக்க வேண்டும். நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறேன், நீ அதை செய்ய வேண்டும். ஆமென். நான் ஒரு பொறுப்பு கொடுக்கிறேன், நீ அதை செய்ய வேண்டும். ஆமென். அப்ப நேசம் கிரியைகளை காண்பிக்கும். யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாவினால மாத்திரமில்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற கடவோம் என்று யாக்கோபு சொல்கிறார். பவுல் சொல்லும் போது அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால அன்பு உந்தி தள்ளும். ஆமென். அன்புக்கு நாம் சொல்ல தேவையில்லை, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை நிரப்புங்க, இதை கொண்டு வாங்க, இதை கிளீன் பண்ணுங்க, இது இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று நாம் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஆமென். அன்பு அது உணர்ந்து செயல்படும். அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உந்தி ஏவி தள்ளி செயல்படும். ஆமென். ஆமென். அன்பு மற்றவர்களை தங்களை போல நினைக்க வைத்து, அவர்களுக்கு படுகிற பாடுகளை உணர வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வைக்கும். ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். இயேசுடைய அன்பில் நிலைத்திராவிட்டால், அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல நாம் பரலோகம் போக முடியாது, தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்பு ஒரு விசை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அது போதாது. இந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் இதே தேவனுடைய கற்பனைகளுக்குள்ள வாழும் போதுதான் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறோம். அதான் கேட்கிறார், என்னுடைய அன்பில நீங்கள் நிலைத்திருங்க. ஆமென். முடிவு பரியந்தம். எப்பொழுது தேவன் வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் வருவார். காலங்கள், நேரங்கள், சூழ்நிலையை பார்த்தால் சீக்கிரம் வருவார். ஆனால் அந்த வருகை மட்டும் நாம் உபத்திரம், நமக்கு போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும் என்றும் தேவன் எச்சரிச்சிருக்கிறார். அவைகள் மத்தியில் அக்கிரமம் மிகுதி ஆவதனால அன்பு தணிந்து போகும் என்றும் சொல்லி எச்சரிப்பும் செய்திருக்கிறார். ஆமென். எச்சரிப்பும் செய்திருக்கிறார். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முந்தினோர் சிலர் பிந்தினோராக மாறுவார்கள், பிந்தினோர் சிலர் முந்தினோராக மாறுவார்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இருக்காமல் போய்விடும்.
ஆனால் இந்த அன்பை நாம் என்ன செய்யலாம்டா, நாம் பெருக்கலாம். அவரை நேசித்து அதில் நாம் நிலையாய் நிற்கலாம். ஆமென். நான் முதல் சொன்னது போல உங்களோட குடும்பத்தை எப்படி நீங்கள் ஐக்கியமாக பாதுகாத்து கொள்ளுகிறீர்கள்டா, நீங்கள் எடுக்கிற முடிவில் இருக்கிறது, உங்களோட செயலில் இருக்கிறது. அதனால் உங்களோட குடும்பம் அமைதியாக சமாதானமாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக நாம் என்ன செய்கிறோம், குடும்பமாக வாழுகிறோம், பிரிவினை இல்லாமல் வாழுகிறோம். காரணம், நாம் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவு எவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், அவைகளை தவிர்த்து விடுகிறோம். குடும்பம் பிரியாத அளவுக்கு எந்த அளவு எக்ஸ்ட்ரீமான முடிவெடுக்க முடியுமோ அந்த அளவு எக்ஸ்ட்ரீமான முடிவெடுத்து குடும்பத்தை நாம் காத்து கொண்டு வருகிறோம். ஆமென். நம்மை நாம் கவர் பண்ணுகிறோம். ஏன்? நம்முடைய அன்புக்குள்ளே எதுவும் நுழைந்து விடக்கூடாது, பிரிவினைகள் வந்து விடக்கூடாது. ஆமென். அதுக்காக நாம் என்ன செய்து விடுகிறோம், எந்த தியாகம் பண்ணவும் நாம் தயாராக இருக்கிறோம். ஆமென். ஆமென். குடும்பத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் தியாகம் பண்ணுவார்கள். ஆமென். குடும்பம் இழந்து போனால் நடபணமாக மாறும். ஆமென். குடும்பம் பிரிந்து போனால் சுவாசம் இல்லாத மனிதனாக நடமாடுவார். அதனால குடும்பம் என்பது முக்கியம். அதை காத்து கொண்டு வருகிறோம் நாம் எடுக்கிற முடிவினால், நாம் செய்கிற செய்கையினால். அதே போலதான் இயேசுவுடைய அன்பிலை நிலைத்திருக்கிறதுக்கு நாம் எடுக்கிற முடிவுகளும் நாம் செயல்படுகிற செய்கைகளும் அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் கேட்டு வாங்குறார், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்க. ஆமென். அவருடைய ஜெபமும் அதுதான். ஆமென். அவர்கள் என்னில் நிலைத்திருக்கட்டும். ஆமென். அப்ப தேவன் நாம் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் நிலைத்திருக்கிறது தான் வெற்றி வாழ்க்கைக்கே முக்கியமானது. ஆமென். வெற்றி வாழ்க்கை அவரை நிலைத்தில் இருக்கும்போதுதான் நமக்கு வருகிறதாக இருக்கிறது. ஆமென். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6:35 வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். இப்ப அவருடைய அன்பிலை நிலைத்திருக்க சொல்லி இருக்கிறார். அவருடைய நிலைத்திருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். எப்படி அன்பிலை நிலைத்திருக்கலாம் என்று வசனத்தின் ஊடாக வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி தான் செய்தாரோ அப்படி நாம் செய்யும் போது அவருடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். இப்ப நாம் சிலவழில் இப்படி செய்வதில்லை, அதனால அன்பில நாம் குறைபடுவோம். ஆமென். அன்பில குறைபடலாம், அன்பில நாம் குறைபடலாம், ஐக்கியத்தில் குறைபடலாம், தேவனோடு உள்ள நெருக்கத்தில் குறைபடலாம். நம்முடைய செய்கையினால அவருடைய அன்பினால நிரம்பியும் வாழலாம். ஆமென். இப்ப நம்மால முடியாத ஒன்றை தேவன் கேட்க மாட்டார், நமக்கு தூரமானது ஒன்றை செய்ய சொல்ல மாட்டார். நம்முடைய வாழ்க்கை பாதையில நம்முடைய கையில அகப்படுகிற செய்யக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு முன்பாக கொண்டு வரும்போது அதில் எப்படி நாம் செயல்படுத்துகிறோம் என்கிறதுல தான் நாம் அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆமென். நாம் சிலவழில் கண்டும் காணாமல் போய் விடுவோம், இயேசு செய்தது போல செய்ய மாட்டோம். ஆமென். அவைகளை செய்யாமல் விட்டு விடுவோம். நாம் நன்றி அறியாதவர்களுக்கும் உதவி செய்ய சொல்லி இருக்கிறார். ஆமென். அவர்கள் கடன் திரும்ப தர மாட்டார்கள், ஆனாலும் கடனை கொடுக்க சொல்லுகிறார். ஆமென். அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம இருக்க சொல்லுகிறார். நாம் எப்பொழுது நினைப்போம், இவர்களுக்கு கொடுத்தா வராதென்று நினைப்போம். ஆனா தேவன் கொடுத்து அவர் குறையவில்லை. ஆமென். இயேசு அவர் முதலாவது அன்பை கொடுத்தார். அவருடைய அன்பில அள்ள ஒருபோதும் குறையாது. அவருடைய அன்பு எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மேலையும் அவருடைய அன்பை ஊற்ற போதுமான அன்பு அவருக்குள்ள இருக்கிறது. அவர் கொடுத்து ஒருபோதும் குறையாது. கொடுத்தால் அன்பு பெருகிறதாக அவர் சொல்லுகிறார். கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென்.
எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படுமெண்டா. நீங்கள் மன்னித்து பாருங்கள், உங்களுக்கு மன்னிப்பு இலகுவாக கிடைக்கும். ஆமென். நீங்கள் விடுதலை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் விடுதலை இலகுவாக கிடைக்கும். ஆமென். எதை மனிதன் விதைக்கிறானோ அதை அறுக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். நீங்க பொருளை விதைத்தாலும் தேவன் பொருளை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா மனுஷனுக்குள்ள உள்ள அவிவிசுவாசம் விதைக்காது, அது தேவனை நம்பாது, நம்ம கண்டு சேர்த்து வைக்க பண்ணும். தேவன் ராஜ்யத்துக்குள்ள விதைச்சு அறுக்கிற அந்த விசுவாசம் இருக்காது. ஆமென். தேவன் விதைக்க செல்லும் போது விதைக்கும் போது அதை தேவன் அதாவது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அது வாக்குத்தத்தம். ஆமென். அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கு கொடுக்கிறது அவசியம். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம், ஆண்டவரே நம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று அழுது மண்டாடி கேட்போம். ஆனால் இயேசு சொல்வார், நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். இதுக்கு ஜெபிக்க தேவையில்லை. ஆமென். இதுக்கு ஜெபம் இல்லாமலே இதை நாம் என்ன செய்யலாம்? அறுவடை செய்யலாம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க, அவன் கொடுத்ததை திரும்ப கர்த்தர் கொடுப்பார் என்றார். கர்த்தர் யார்கிட்டையும் கடனாளியா இருக்கிறதுக்கு விரும்புவார். அவர் மனுஷன் அல்ல. ஆமென். நீங்க போய் கடன் கொடுத்துட்டு கதவை தட்டி கொண்டு அவர் மேல முறுமுறுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல அவர். ஆமென். இவன்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறேன், இவனை பற்றி எனக்கு தெரியும், இந்த கடன் நான் வச்சிருக்கவே கூடாது. சில பேர் கடன் கொடுத்துட்டு, நான் இந்த மனுஷன்கிட்டயே வாங்கினீங்க கேட்குறமா இல்லை, இந்த மனுஷிகிட்டயே நீங்க போய் உதவி கேட்டீங்க, இப்படி சத்தம் போடுறீங்களா இல்லையா? சத்தம் போடுறோமா இல்லையா? ஏண்டா அவர்கள் கொடுத்துட்டு அவர்கள் ஒருபோதுமே சும்மா கொடுத்துட்டு சும்மா வாய வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, கொடுத்தது இவ்வளவு காலமாச்சு தரவே இல்லை என்று. அப்படி மனுஷன்கிட்ட வாங்கினா அப்படித்தான். இயேசுகிட்ட வாங்கினா அவருக்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் தெரியும். இவன் திரும்ப இவனுக்கு கொடுக்காட்டி முழங்கால் போட்டு அழுது கொண்டே இருப்பான். கொடுத்து விட விடுங்கள். இவன் அழாதபடிக்கு அழ முதலே நான் கொடுத்துருவேன். இவன் ஜெபிக்க முதல், இவன் போட்டு சரீரத்தை போட்டு உபவாசம் இருக்க முதலே நான் கொடுத்து விடணும். இவன்கிட்ட வாங்கி இருக்கிறேன். இவன் பல ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுத்து இருக்கிறான். இவன் கடன் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் அவன் என்னை விட மாட்டான். அவனுக்கு ரைட்ஸ் இருக்கிறது, கேட்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கிறது. அதுக்கு முதலே நான் உண்மை உள்ளவர், நான் மனச்சாட்சி உள்ளவர். வாங்கி போட்டு மறக்கிறவரும் இல்ல, மறக்கிறவரும் அல்ல. நான் கொடுத்துருவேன். ஆமென். அவர் கொடுத்துருவார். அப்ப அதுதான் ஆண்டவர் அப்படி இருக்கிறார். அதனால நாமும் அப்படி இருக்க சொல்லித்தான் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். நாம் அப்படி இருக்க சொல்லித்தான் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். இப்ப நாம் ஏழையினுடைய ஸ்தானத்துல இருந்து, அந்த ஏழை நம்முடைய ஸ்தானத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நாம் அப்படி யோசிப்பதில்லை. நாம் யோசிப்போம், இதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன், பணக்காரனே ஆகவே பிறந்திருக்கிறேன், வசதியானவனாகவே நான் பிறந்திருக்கிறேன், நான் படித்தவளாகவே பிறந்திருக்கிறேன், நான் அந்தஸ்துள்ளவனாகவே பிறந்திருக்கிறேன், நான் இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே இடத்துல, அந்த ஏழை இருக்கிற இடத்துல நானும் நீங்களும் இருந்தா அந்த நினைவு வராது. அந்த ஏழை எப்படி காசுக்கு பணத்துக்கு தேவைக்குங்கிறது போல நாம் ஏங்கி கொண்டே இருப்போம். யாராவது உதவி செய்வார்களா? யாராவது நம்முடைய தேவைகளை சந்திப்பார்களா? இந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டும், யாராவது உதவி செய்வார்களா? இந்த பிள்ளைக்கு பால் வாங்கணும், யாராவது ஒரு கொஞ்சம் காசு எனக்கு தருவார்களா என்று, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கணும் என்று, இப்படி பல விதத்தில் இந்த ஏழை எளியெல்லாம் நாளாந்த சாப்பாட்டுக்கு நாளாந்த தேவைகளுக்காக என்ன செய்வார்கள்? ஏங்கி கொண்டு தவிச்சு கொண்டு ஆறாவது கொடுப்பார்களா என்று உலாவி கொண்டு இருப்பார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேவனோட பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் தேடி போய் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். தேடி போய் இப்படிப்பட்டவர்கள தேவைகளை திருப்தியாக்குங்க, செய்யுங்க. ஆமென். வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே இடத்துல
அந்த ஏழை இருக்கிற இடத்துல நானும் நீங்களும் இருந்தா அந்த நினைவு வராது. அந்த ஏழை எப்படி காசுக்கு பணத்துக்கு தேவைக்குங்கிறது போல நாம் ஏங்கிக் கொண்டே இருப்போம். யாராவது உதவி செய்வார்களா, யாராவது நம்முடைய தேவைகளை சந்திப்பார்களா, இந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட வேண்டும், யாராவது உதவி செய்வார்களா, இந்த பிள்ளைக்கு பால் வாங்கணும், யாராவது ஒரு ஒரு கொஞ்சம் காசு எனக்கு தருவார்களா என்று, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கணும் என்று, இப்படி பல விதத்தில் இந்த ஏழை எளியவர்களெல்லாம் நாளாந்த சாப்பாட்டுக்கு நாளாந்த தேவைகளுக்காக என்ன செய்வார்கள், ஏங்கி கொண்டு தவிச்சு கொண்டு ஆறாவது கொடுப்பார்களா என்று உலாவி கொண்டு இருப்பார்கள். ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், தேவனோட பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் தேடி போய் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். தேடி போய் இப்படிப்பட்டவர்கள தேவைகளை திருப்தியாக்குங்க, செய்யுங்க. ஆமேன். நான் அப்படித்தான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். நாம் நினைக்கிறோம் இப்படியே நான் பிறந்திருக்கிறேன், அவர் மாத்திரம் இல்லையென்றா இதில் இருக்கிற நாம் ஒருவரும் இல்லை. ஆமேன். அவர் மாத்திரம் இல்லையென்றா நான் போட்டிருக்கிற இந்த சேட்டு இல்லாம இருந்திருப்போம். ஆமேன். அவர் இருந்தபடினால நாம் மோதிரம் போட்டிருக்கிறோம், மணிக்கூடு கட்டி இருக்கிறோம். ஆமேன். அப்ப அவர் இருந்தபடினால கார் வச்சிருக்கிறோம், வீடு வச்சிருக்கிறோம், எல்லாமே நமக்கு இருக்கிறது. அவர் நம்ம உயர்த்தி வைத்தார். ஆனா எப்படி இருக்கே உயர்த்தி வைத்தார், நான் ஒன்றுமில்லாம இருக்கும்போது உயர்த்தி வைத்தார். ஒன்றுமில்லாதவர்களை உயர்த்தி வைக்கிற கடமைய, ஊழியத்தை நம்மட்டே அவர் கொடுக்கிறார். ஆமென். அதுதான், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் பிதாவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறது, நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அதுக்கு ஒரு தியாகம் இருக்கிறது. பிதாவுடைய அன்பில் இயேசு நிலைத்திருக்கிறதுக்கு ஏதோ ஆண்டவரை பிதாவே நேசிக்கிறேன் என்று வாயின் வார்த்தையால் அவர் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி அற்புதம் செய்தவர் அவர் கடந்து போகவில்லை. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் பாடு. ஆமேன். அவருக்கு தூங்குறதுக்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு இடமே இல்லை. ஆமென். அவருக்கென்று ஒன்றுமில்லை. ஆனா அவர் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆமென். அது எப்படி அவருக்கு அது வந்தது? பிதாவுடைய தேவனுடைய செயலின்படி அவர் செய்து கொண்டு இருக்கும் போதுதான் தேவன் அவர் மேல நேசம் வைத்துக் கொண்டே இருந்தார். ஆமென். நான் பிதாவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆமென். அதுக்கு ஒரு தியாகம் இருக்கிறது. ஆமென். நாம் எவ்வளவுத்துக்கு தியாகம் பண்ணுகிறோம். இயேசு எவ்வளவு தியாகம் பண்ணினார், அவ்வளவுத்துக்கு தியாகம் பண்ண சொல்லி நம்மிடம் அவர் எதிர்பார்க்கவில்லை. எங்கட திராணிக்கு ஏற்ற அளவுக்கு தியாகம் பண்ண சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லையாவிடில் நாம் மாயமாலம் பண்ணுகிறோம். ஆமென். நம்மால சில காரியத்தை தியாகம் பண்ணி செயல்படுத்த முடியும். ஆமென். நம்மால் அது முடியும். ஆனா நாம் அவரை நேசிக்காதபடினால அந்த தியாகம் செய்வதில்லை. ஆனா அவர் நம்மை நேசித்தபடினால அவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். திரும்ப நாம் அவரை நேசிக்காதபடினால அந்த தியாகம் பண்ணுவதில்லை. இங்கேதான் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அவர்கிட்ட இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா அவருக்கு திரும்ப அவரை நேசிக்கிறதுல குறைவுபடுகிறோம். ஆனா அதுக்கு ஒரு உதாரணமாக அந்த ஸ்திரீ, அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சுட்டி அவளை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். நீ செய்யவில்லை, இவள் செய்தாள். ஆமென். ஆண்டவருக்கு அது தெரிகிறது. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் நாம் தியாகம் பண்ணலாம் என்கிற காரியத்தில் தியாகம் பண்ணாம இருக்கிறது அவரை நேசிக்காத அடையாளம். ஆமென். நாம் நம்முடைய காரியங்களுக்கு தியாகம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய காரியங்கள் குறைபடாதபடிக்கு தியாகம் பண்ணி வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய காரியம் குறைபடுகிற அளவுக்கு நாம் இருக்கிறோம், தியாகம் பண்ணுவதில்லை. அதவே அவர் பார்க்கிறார். ஆமென். இயேசு சொன்னார், பகல் காலம் இருக்கும் மட்டும்
நான் கிரியை செய்ய வேண்டும். ராக்காலம் ஒன்று வருகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், ஒருவனுமே செயல்பட முடியாத காலம் வருகிறது. ஆனால் பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் செய்ய வேண்டியவைகளை செய்துவிட வேண்டும். அவருக்கு தன்னுடைய நேரம் தெரிந்தது, அவர் அதிலை பின்மாறவில்லை. அவருக்கு தெரியும், இப்பொழுது செய்யாவிடில் இனிமேல் செய்ய முடியாது. ஆமென். இப்பொழுது நாம் தேவனுக்காக செயல்படாவிடில் இனி ஒரு காலம் கிடையாதன்று.